ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்த விலாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லாஸ்ட்டில் மீல் பிளான் சார்ட்டுமே இருக்குது. தேவைப்பட்டால் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் சட்னி, இம்லி சட்னி எல்லாம் அங்கே அண்ணா பண்ணியிருந்தாரு. இந்த ஸ்டஃபிங்குமே அவர் பண்ணது தான். கேமரா கூட பாருங்களேன், பானிபூரியை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. எங்களை ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரி போகிறோம் இல்லைங்களா, அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நமக்கே கொஞ்சம் டைம் கிடைக்கும் பேசிக்கிறதுக்கு. ஏன்னா பசங்க அவங்கவுங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள நம்ம கவனிக்கணுன்னே இல்லை, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நிறையா டாய்ஸ் இருக்கும், புதுசாக இருக்கும். அதனால அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா டாய்ஸையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் வீட்டை விட்டே நம்ம கிளம்ப முடியும். அதுக்கு முன்னாடி கூப்பிட்டோன்னா வரவும் மாட்டாங்க. பூர்ணியுமே ஒரு யூடியூபர் தான். முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். பூர்ணி எப்படின்னா, எல்லா கேங்லேயுமே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா கெக்கபக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் சிரிக்கிறோம், எதுக்கு சிரிக்கிறோம்லாம் தெரியாது. ஆனால் அவங்க நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லைன்னா அந்த கேங்கில் நம்ம அப்படி ஒரு ஆளாக இருப்போம், சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் எந்த மாதிரி டைப் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடை அவியல் தான் டின்னர். அடை கூட வெல்லமும் பட்டரும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவியல் கூட சாப்பிட்டேன். இதில் என்னென்னா, அவியலில் தயிர் சேர்ப்பாங்க. ஆனால் எனக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னு அவள் அன்றைக்கி தயிர் சேர்க்காமல் ரெடி பண்ணியிருந்திருக்கா. இதை சொல்லவும் என் வீட்டுக்காரரு, அவள் சாப்பிட்றதே ஒரு அடை, அதுக்கு நீ தயிரெல்லாம் வேறு சேர்க்காமல் செஞ்சுருக்க பார்த்தியா, நீ சேர்த்துருக்கணுமா, அவளுக்கு அதை கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்ட்டு இருந்தார். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?